இன்னும் யாருடைய ஆட்டத்தை பாக்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம்? எல்லார் ஆட்டத்தையும் விட அவர் ஆட்டம் தான் பெருசா இருக்கணும். அதனால நாமளும் சொல்லக்கூடிய நாமமும் பெருசா இருக்கணும். இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் என்னெல்லாம் பிரார்த்தனை செய்து இந்த பெருமான வழிபாடு பண்றோமோ அது அத்தனையும் நம்ம எல்லாருக்கும் சிறப்பு அப்படின்னு நாம எல்லாரும் உள்ளன்போட சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இங்க கொப்பரையில தீபம் ஏற்றின பிறகு கொடியசைக்கப்பட்டு மேல மலையிலையும் வந்து தீபம் ஏற்றப்படும். அதைக்கு ஒரே நேரத்துல இது எல்லாமே நடக்கும். அதனால இந்த ஒரே நேரத்துல எல்லா காட்சிகளையும் நம்ம பாக்குறதுக்கு நம்முடைய கண்களை தயாரா வச்சுக்கணும். கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் பண்ண இப்பதான் சஷ்டிக்கு கடல் எது மக்கள் எது அப்படின்னு தெரியல. ஆனா இங்க மனித வெள்ளத்துல அண்ணாமலையார் மிதந்து வர்றார். அந்த மனித வெள்ளத்துல அப்படியே தவழ்ந்து மிதழ்ந்து அண்ணாமலையார் அப்படியே ஆடி பாடி நமக்குள்ள வரக்கூடிய அந்த காட்சியை வந்து நாம இங்க பார்த்து உள்ள பூரிச்சு இருக்கிற நமக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கு. பொறுமையா இருங்க. அண்ணாமலையாரினுடைய அருளை நாம பெறக்கூடிய வண்ணமாக அர்த்தநாரீஸ்வரர் வருவார். சுவாமியும் ஒரு வருடம் தவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் இங்கே நமக்கு ஆடிய பாடலாக அம்பல வாகனாக நமக்கு இங்கே எழுந்தருளி காட்சி தர இருக்கிறார். அவர் வருகிற போது எல்லாரும் அவருடைய பிரார்த்தனையை மனமாற சொல்லுங்க. கொஞ்சம் இந்த பக்கமா வழிவிடுங்க. இங்க இருந்து தீபம் வரும். அதுக்கு கொஞ்சம் வழிவிட்டு நீங்க நின்னீங்கன்னா தான் அவங்க இங்க இருந்து வேகமா வருவாங்க. அதுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. அமைதியா
शिव शिवाय नमो हर शिव शिव शिवाय नमो हर शिव शिव शिवाय नमो हर शिव शिव शिवाय नमो शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो चल शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो चल शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो शिवाय शिवाय नमो नमः 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 शिवाय शिवाय नमो शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो हर शिव शिव शिवाय नमो हर हर शिव शिव शिवाय नमो हर शिव शिव शिवाय नमो हर शिव शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो अरुणाचल शिव शिवाय नमो ஃபர்ஸ்ட் எய்ட் வந்தாங்கன்னா நல்லா ஒருத்தருக்கு இங்க பக்த கோடிகளுடைய கனிவான கவனத்துக்கு நேத்திலிருந்து விரதத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அதனால ஒருத்தர் கொஞ்சம் தயவு செஞ்சு நசுக்காதீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா மேடைக்கு வலதுபுறத்துக்கு கொஞ்சம் யாராவது வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற டீம் வந்து பிடாரியம்மன் கோயில் பேக் சைடுக்கு கொஞ்சம் வாங்க. ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா தேவலாம். நீங்க கொஞ்சம் டாக்டர்ஸ் எங்க இருக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் இந்த கூட்டம் அதிகமா தான் இருக்கு, எங்களுக்கு புரியுது உங்க நிலைமை. அதனால ஒருத்தர் ரொம்ப நசிக்கிறாதீங்க. ஏன்னா நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலும் இந்த இடத்துல நம்ம சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நாம வந்து இருந்துட்டோம். இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் தான். அண்ணாமலையாரினுடைய அழகான தீப தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு நல்ல முறையில அண்ணாமலையார் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். கொஞ்சம் இந்த தீபத்துக்கு இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் காவல்துறை சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் பின்னாடி நகருங்க. நீங்க இடம் விட்டீங்கன்னா தான் அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆடுவார். அவர் ஆட்டத்தை பார்க்கணும்னா எனக்கு முன்னாடி இடம் வேணும். கொஞ்சம் காவல்துறை சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் நீங்க அந்த பக்கம் நகரணும். நகர்ந்தீங்கன்னா தான் அர்த்தநாரீஸ்வரருடைய ஆட்டத்தை பார்க்க முடியும். கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறவங்க நகர்ந்து நில்லுங்க. கொஞ்சம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நாம இத்தனை லட்சம் பேர் இந்த அருணாச்சலத்தை தேடி வர்றோம். வர்ற எல்லாரும் நல்லபடியா அண்ணாமலையார் நமக்கு அனுப்பி வைப்பார். அதனால நாமும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்தை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகணும். அதனால ஒருத்தர் ரொம்ப தள்ளாதீங்க. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. கொஞ்சம் அமைதியா இருந்து நம்ம அண்ணாமலையாருடைய அருளை பெற வேண்டுமாய் வேண்டி மகிழ்கிறோம். அர்த்தநாரீஸ்வரூபர் இங்கதான் சுவாமி அர்த்தநாரீஸ்வரராக அம்பிகையினோட சரிபாதியாக இணைந்து, சுவாமி பாதி அம்பாள் பாதி இருவருமாக இணைந்து நமக்கு காட்சி தந்த திருத்தலம். இங்க தீப்பந்த வரணும். இங்க கொஞ்சம் வழி, இங்க வழி இருக்குங்க தம்பி. இந்த முன்னாடி மட்டும் கொஞ்சம் வழி விடுங்க. அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு சரியான நேரத்துக்கு உள்ள இருந்து வெளியில வந்து நமக்கு காட்சி கொடுப்பார். கொஞ்சம் இங்க நின்னுக்கோங்க. காவல்துறை நண்பர்களை கொஞ்சம் இங்க வச்சுக்கோங்க. இந்த வழியை சரியா வச்சுக்கோங்க. அங்க கொஞ்சம் முன்னாடி காவல்துறை சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அந்த தீபம் ஏத்துறதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கேளுங்க.
வழிதான் விட சொல்றேன். தீப்பந்தத்துக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் வழி விடுங்களேன். இந்த மேல நிக்கிற யாரோ ஒருத்தரோட பர்சிங்க விழுந்துச்சு. இந்த சைடுல நிக்கிறவங்க யாரு இருந்தாலும் கொஞ்சம் பாருங்க. கணேஷ் பீன்னு இருக்கா? பேன் கார்டு இருக்கு. கணேஷ் பி அப்படிங்கிற பேரு யாரோடது? கீழே வந்து வாங்கிக்கோங்க. இங்க மேடையில இருக்கு, வாங்கிக்கோங்க. கொஞ்சம் இந்த நடுவுல கொஞ்சம் மேல இருந்து விழுந்ததுனால நீங்க கீழே இருந்து கேக்குறீங்க. அம்மா வாங்க, இங்க என்னன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. என்ன பேர்? கொஞ்சம் இருங்க, அவங்க என்னன்னு சார் அதை போலீஸ்ட கொடுத்துருங்க சார். அது போலீஸ்ட கொடுத்துருங்க. அவங்க இல்லையா சார்? இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் அங்க போயிடுங்க. நல்லது, நன்றி. கொஞ்சம் நடுவுல இருக்கிறவங்க வழி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 6 மணிக்கு தான் சுவாமி வருவார். நீங்க அது வரைக்கும் எல்லாம் தயாராகணும். நீங்க தயாரான பிறகுதான் அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவருடைய ஆட்டத்தை நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து வழி விடுங்க. காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்கா நான் இந்த நேரத்திலேயே நான் கொஞ்சம் நன்றி சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் வந்துட்டா நமக்கு வந்து நீங்க ஏன் பேச்சு கேட்க மாட்டீங்க. காவல்துறை நண்பர்களுக்கும் நமக்கு இங்க இந்த சுவாமி அழகா எடுத்துட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கும் வந்து நாம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக திருக்கார்த்திகை தீப திருவிழா இயற்கைக்கு கட்டுப்பட்டு நமக்கு இவ்வளவு அழகா நடந்திருக்குன்னா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆரம்பிக்கும் போது மழை இருந்தது பாருங்க, இப்ப எப்படி இருக்கு. அப்ப இறைவன் ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதம் 100க்கு 100% இருக்கிறதுனாலதான் இது போன்ற விழாக்களை நம்மளால சிறப்பா நடத்த முடியுது. இதை செவ்வண்ணே நமக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எல்லாருக்கும் எனக்கு பேர் சொல்ல முடியல, அதனால அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து, நம்முடைய சிறந்த முறையில இந்த காவல் பணிகளை எல்லாம் நமக்கு செய்து அற்புதமாக இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறுகிறோம். அதாவது அங்க மேல வயர்ல எல்லாம் கை வைக்கிறீங்க, அது ஷாக் அடிக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பின்னாடி போங்க ப்ளீஸ். 6 மணிக்கு லைட் போடுவாங்க, அப்ப வந்து பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அந்த பவர் கட் ஆகும் போது இந்த லைன் பக்கத்துல நிக்கிற யாருமே அந்த வயர்ல கை வைக்காதீங்க. ஆன் பண்ணும் போது ஷாக் அடிக்கும். அதனால அந்த மேல வயர் கிட்ட நிக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அண்ணாமலையார நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வரரா பார்த்த பிறகுதான், நமக்கு ஜோதி ஏத்தன பிறகுதான் வெளிச்சம் வரும். நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான ஆனந்தமான வெளிச்சத்தை அப்பதான் நமக்கு அருணாச்சலேஸ்வரர் அருள்வார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நில்லுங்க. காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. Hara Hara Shiva Shiva Shivaya
ஃபர்ஸ்ட் எய்டு தேவைப்படுது. பாவம் அடி அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு யாராவது இருந்தாங்க? ஓஆர்எஸ் பேக்கெட் கொண்டு வாங்கப்பா. மெடிக்கல் டீம் மெடிக்கல் டீம் ORS பேக்கெட் எடுத்துட்டு வாங்க. அலுவலகம் படிக்கட்டில் உள்ள மெடிக்கல் டீம் ORS கொஞ்சம் இங்க கொண்டுட்டு வாங்க. வந்துருச்சுங்களா? சரி, இன்னும் வரலையா? மெடிக்கல் டீம் கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தர இருக்கின்றார். இந்த காட்சியை நாம எல்லாம் பாக்குறதுக்காக தான் நிக்கிறோம். அதனால எல்லாரும் 2 கையையும் மேல தூக்கி, உன்னை தவிர எனக்கு வேற ஒருத்தரும் கிடையாது, அண்ணாமலையாரே, அருணாச்சல சிவா, அப்படியே என் கையை பிடிச்சு என்னை காப்பாத்து, என்ன உன்னுள் வைத்துக்குள், உன்னை எனக்கு கொடு அப்படின்னு அந்த பெருமான முழுமையாக சரணாகதி அடைங்க. நாம சொல்லக்கூடிய அந்த நாமம் நடுவுல கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் வழி விடுங்க சார், நடுவுல கொஞ்சம் வழி விடுங்க. இந்த வழி ரொம்ப முக்கியம். இந்த வழியில தான் நமக்கு தீப்பந்தம் வரணும். நடுவுல கொஞ்சம் வழி விடுங்க. ஏழால் காவல்துறை கொஞ்சம் வந்து இப்படி நீங்க நின்னுகிட்டீங்கன்னா இந்த வழியை பிடிச்சுக்க முடியும். காவல்துறை கொஞ்சம் இப்படி வந்து இங்க நின்னுகிட்டீங்கன்னா இந்த வழியில கொஞ்சம் இடம் கிடைக்கும். கொஞ்சம் பிடிச்சுக்கோங்கம்மா. இல்ல அப்படி வேணாம். ஓம் நம
மெதுவாருங்க ஐயா. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறையை நீங்க தள்ளி விடுறீங்க. தயவு செய்து அன்பர்கள் ஒழுங்கி நின்று ஐயாவின் அருளை ஜோதிபுடைய அருளை பெற்று மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பாருங்க, காவல்துறை நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற காவல்துறையை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து ஒதுக்கி நின்று பக்தி குறைக்குமாறு வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறோம். அமைதியா இருங்க ஐயா. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒருத்தர் தள்ளாதீங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நசுக்காம இருங்க. காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. பக்தர்களுடைய கனிவான கவனம். அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலையானுக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையானுக்கு, அர்த்தநாரீஸ்வரூபனுக்கு, ஜோதி ஸ்வரூபனுக்கு, பெரும் ஜோதி ஆண்டவருக்கு, அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலையானுக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. இந்த அற்புதமான ஜோதி தரிசனம் பார்த்த நம்ம எல்லாருக்கும் அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்கணும். கொஞ்சம் காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தர் நெருக்காம நம்ம ஆலயத்துல இருந்து போலாம். இந்த ஜோதி நம்ம மலை மேல ஏற்றுறதை நம்ம இவ்வளவு அழகா இங்க இருந்தே நம்ம பார்த்தோம். காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தரிசனம் நிறைவு பண்ணவங்க பேய் கோபுரம் வழியா வெளியேறலாம். காவல்துறை செய்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சார் வந்துட்டீங்களா? இருக்கட்டும், அவங்க இங்க இருக்கட்டும், போக இடம் இல்ல, இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, கொஞ்சம் காத்து விடுங்க, சரியாயிருவாங்க. கொஞ்சம் காத்து விடுங்க. பக்தர்கள் அமைதியா பொறுமையா நம்ம ஆலயத்துல இருந்து வெளியேறலாம். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அமைதியா வாங்க. ரிலாக்ஸா ரிலாக்ஸா. சுவாமிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. சுவாமி இப்படி பின்னாடி போவாங்க, கொஞ்சம் வழி விடுங்க. சுவாமி கொஞ்சம் வழி விட்டுருங்க. பக்த கோடி பெருமக்களுக்கு காவல்துறையினுடைய அறிவிப்பு, பேய் கோபுரம் வழியா வெளியேறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அதனால பக்த கோடிகள் மெதுவாக பேய் கோபுரம் வழியாக வெளியேறும்படி காவல்துறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. செக் செக். அதாவது சரி, நம்ம எல்லாம் மேற்கு கோபுரம் வழியா வெளியேறதுக்கு வழி கொடுத்திருக்கிறோம். எங்க சார் பேரிகார்டா? பேரிகார்டு காவல்துறை எடுப்பாங்க, அவங்க எடுப்பாங்க. சார் எந்த கோபுரம் வழியா வெளியேறதுக்கு கொடுத்தீங்க? அதாவது நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா பேய் கோபுரம் வழியா வெளியேறதுக்கு வழி இருக்கு இல்லையா? கொஞ்சம் அமைதியா அது வழியா வெளியேறலாம். ஃபாரின்ல இருந்து அண்ணாமலையாரை பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஓ போடுங்க. ஹரோஹரா ஹரோஹரா அரோகரா அரோகரா. உங்களோட அன்பு அதுல இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடந்தது. அத்தனை பேர் பாதத்திலையும் விழுந்து நான் நமஸ்காரம் பண்றேன். நன்றி. நீங்க தான் நடத்தி கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சியை. நமக்காக கடந்த 3 மணி நேரமாக நமக்கு நடத்தி கொடுத்த அண்ணன் கார்த்திக் ராஜா அண்ணன் அவர்களுக்கு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு
ஆலய நிர்வாகம் சார்பாக அருளைத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அண்ணாமலையாருக்கு வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, அண்ணன் செந்தில்தாசன் அவர்களுக்கும் நன்றி, அவர் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. அதே போன்று இங்கு மிக சிறப்பான வழக்கம் போன்ற வர்ணனை வழங்கிய வள்ளலார் அவர்களின் மாணவி தேச மங்கையர் கரசி அவர்களுக்கும் அனைவர் சார்பாகவும் கிருபானந்த வாரியார் அவர்களின் மாணவி அக்கா தேச மங்கையர் கரசி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு நாராயணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதுரையிலிருந்து வந்து மாணவர்கள் மற்றும் இந்த விழாவில் இசைக்குழுவிற்கு உறுதுணையாக மதுரையில் இருந்து வந்து கோரஸ் அமைத்து கொடுத்தவர்களுக்கும் அனைத்து இசை கலைஞர்களுக்கும் சிறப்பான முறையில் ஆடியோ ஒளி அமைத்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி பாடகி சுர்மிகை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணாமலை அண்ணனுக்கு இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா பி.கே. சேகர்பாபு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து அவருக்குள்ள ஒரு அரோகரா போடுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அனைத்து துறை நிர்வாகிகளுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் நமது கலெக்டர் ஐயாவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அங்க இருக்காரு பாருங்க. ஹரோஹரா. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அவரது துணைவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் 10 நாட்களாக இங்கே அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும் அறநிலையத்துறை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் அறநிலையத்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கார்த்திக் ராஜா அவர்கள் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் கோயில் நிர்வாகிகள் கோவில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் கார்த்திக் ராஜா இசைக்குழுவின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு அழகாக அமைதி காத்து தந்த காவல்துறையினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சுகாதாரம் மிகச் சிறந்த முறையிலே இங்கு முதலுதவி செய்து கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசின் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஆடியோ அமைத்துக் கொடுத்த மார்ஷல் அவர்களுக்கும் எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவர்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திருவாளர் ஏவா வேலு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் நிர்வாக குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீடியா நண்பர்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு கூட்டத்தையும் மிக அழகாக ஒருங்கிணைத்து அனைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் திருவண்ணாமலையாருடைய ஜோதியை காண செய்த அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் கார்த்திக் ராஜா இசைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா மலையாருக்கு விநாயக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு
வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அண்ணாமலையாருக்கு, 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 அண்ணாமலை அம்மனுக்கு, 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 அண்ணாமலை அ
உண்ணாமலை அம்மனுக்கு